ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, நிறைய நெருக்கடிகளை தரக்கூடிய மாதமாக தான் அந்த புரட்டாசி மாதம் அமைப்பு. நோய் எதிரி கடனை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அது இருக்குது. இப்போ நம்ம ஆடி மாதம் வந்து எப்படி நம்ம அம்மனை வழிபடுறோமோ அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதனோட வீடுன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. புதன் அப்படின்னாவே பெருமாள். அப்போ பெருமாளை வழிபடுறது அது வந்து ஒரு நன்மையை அது கொடுக்கும். ஹெவி ஃபுட்டு நான்வெஜ் வந்து எடுத்துக்காதீங்க, அது உங்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்க. புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா வந்து கனவுகளே ரொம்ப தப்பாக இருக்கும். ஒரு பள்ளத்தில் விழுகிற மாதிரி, அல்லது வந்து நமக்கு யாரோ நம்மளை விரட்டுற மாதிரி, நாய் கடிக்கிற மாதிரி. இப்போ புரட்டாசி மாதத்தில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ என்ன தான் செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறது. அதே நேரத்தில் அந்த வீட்டில் தான் வந்து கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலையும் வத்த வைக்கும் அப்படிம்பாங்க. நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அல்லது புதுசாக குடி போகிறது, அல்லது நிலபுலன்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய அமைப்பாக அது கொடுத்துரும். சூரியன் அந்த வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே இருக்க பாவ கிரகங்கள் இருந்தால் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். முழுமை அடையாத ஒரு மாதமாக இருக்கும். அந்த மாதங்களில் செஞ்சவங்களுக்கு நிறைய பின்னாடி ஸ்ட்ரகிள். என்ன பெரிய புரட்டாசி மாதம், நாங்களாம் அதெல்லாம் பார்க்குறதில்ல, இங்கிலீஷ்காரங்களாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் சிலர் வீம்புக்கு பேசுவாங்க. ராகு கேதுக்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். டைவர்ஸ் ஆகிறதெல்லாம் நிறைய புரட்டாசி மாதம் பார்க்கலாம். பொதுவாகவே திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்போ இதை எப்படி பார்க்கணும்? அதிகமாக விரதம் இருங்க. சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்புங்கிறது ஏற்படாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த புரட்டாசி மாதத்தை சொல்லிடுச்சு. அந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால தான் அந்த புரட்டாசி மாதம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். ஏன் டைவர்ஸ் புரட்டாசி மாதத்தில் அதிகரிக்குது? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டி சித்தர் ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புரட்டாசி மாதம் தொடங்கியிருக்கு. ஆனால் புரட்டாசியில் எந்த நல்லது கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக புரட்டாசியில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடான கன்னி வீட்டில் தான் சூரியன் வரதை தான் வந்து நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடு பொதுவாகவே 6, 8, 12ஆம் இடங்கள் அப்படிங்கிறது நன்மைகளை ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக தராது. அப்போ அதன் அதிபதி புதன். அப்போ புதன் அங்கே பலம் பெற்று இருப்பார். புதன் வலுவாக இருக்கிற அந்த காலம். புதன் என்பது வந்து அலிகிரகம். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாத ஒரு தன்மையை அது கொடுக்கக்கூடியது. பொதுவாக காலநிலைகளில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே காற்றும் பெருசாக அடிக்காது, அதே நேரம் பெரிய ஹெவி ரெயினும் வராது. ஒரு தூறல் தூறி விட்டு அது வந்து ஜூட்டை கிளப்பி விட்டு போயிடும். அது அந்த புரட்டாசி மாதத்தோட இயல்பான குணம். ஸோ அந்த புரட்டாசி மாதங்களில் ஒரு திருமணம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அது 6ஆம் வீடு. அப்போ அந்த நாட்களில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா எதிர்ப்பான ஒரு அமைப்பு, நோய் எதிரி கடனை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அது இருக்குது. அதனால தான் வந்து புரட்டாசியை அவாய்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? இப்போ நம்ம ஆடி மாதம் வந்து எப்படி நம்ம அம்மனை வழிபடுறோமோ அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதனோட வீடுன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. புதன் அப்படின்னாவே பெருமாள். அப்போ பெருமாளை வழிபடுறது அது வந்து ஒரு நன்மையை அது கொடுக்கும். அது வந்து பொதுவாக ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, நிறைய நெருக்கடிகளை தரக்கூடிய மாதமாக தான் அந்த புரட்டாசி மாதம் இருக்கும். அதனால தான் அங்கே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறதும், அதே நேரத்தில் அந்த வீட்டில் தான் வந்து கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலையும் வத்த வைக்கும் அப்படிம்பாங்க. நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அல்லது புதுசாக குடி போகிறது, அல்லது நிலபுலன்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய அமைப்பாக அது கொடுத்துரும். அது புதன் வீடு அப்படிங்கிற டாக்குமெண்ட். அப்போ டாக்குமெண்ட்டுக்கு உகந்த காலங்கிறது வந்து அந்த புரட்டாசி இருக்கிறதில்ல. அப்போ திருமணமும் பண்ண முடியாது, அப்போ ஒரு புது டாக்குமெண்ட்டும் பண்ண முடியாது. அதே நேரம் அந்த கோச்சார பலன்களும் சரியாக வராது அந்த புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால. ஏன்னா எதுவுமே முழுமை அடையாத ஒரு மாதமாக இருக்கும். அந்த மாதங்களில் செஞ்சவங்களுக்கு நிறைய பின்னாடி ஸ்ட்ரகிள் இருக்குது. என்ன பெரிய புரட்டாசி மாதம், நாங்களாம் அதெல்லாம் பார்க்குறதில்ல, இங்கிலீஷ்காரங்களாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் சிலர் வீம்புக்கு பேசுவாங்க.
ஆரம்ப காலங்களில் நிறைய இது மாதிரி எல்லாம் வீம்பா பேசினவங்க பூரா கொஞ்சம் அந்த ஒரு 50 வயசுக்கு மேலே பட்டு நொந்து நூலான பிறகு ஒவ்வொன்றுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்றும் பார்க்கவே மாட்டாங்க, இல்லாட்டி ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்த்து பார்த்து தான் செய்வோம்னு சொல்லி போகக்கூடிய அமைப்பை அது கொடுத்துருது. ஆனால் அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம எப்பயுமே காலகாலமாக ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ புரட்டாசி மாதம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, முகூர்த்தங்கள் சரியாக அமையாது, கல்யாணம் பண்ணாதீங்க, ஒரு சுப விசேஷங்கள் எதுவும் பண்ணாதீங்கப்பான்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது 6ஆம் வீடாக இருக்கிறனால தான். ஒரு ஜாதகத்துலேயும் 6ஆம் வீடாக அமைஞ்சு, சுய ஜாதகத்துலேயும் இந்த காலபுருஷ தத்துவத்துலேயும் 6ஆம் வீடாக அமைஞ்சவங்களுக்கு ரொம்பவே பாதிப்புகளை அது கொடுத்துருது. அதே மாதிரி ஜோதிடத்தில் அந்த கன்னி வீட்டில் கிரகங்கள் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகளை அது உருவாக்கிறது ஜோதிட ரீதியாக. ஏன்னா சூரியன் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே இருக்க பாவ கிரகங்கள் இருந்தால் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். இப்போ கன்னியில் மீனத்தில் கிரகங்கள் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ சூரியன் அதில் போவார். குறிப்பாக ராகு கேதுக்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். டைவர்ஸ் ஆகிறதெல்லாம் நிறைய புரட்டாசி மாதம் பார்க்கலாம். குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகிறதெல்லாம் வந்து ஏன் டைவர்ஸ் புரட்டாசி மாதத்தில் அதிகரிக்குது? அந்த கன்னி வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோர்ட்டை அந்த பஞ்சாயத்தை கூட்டக்கூடிய இடம் தான் வந்து அந்த 6ஆம் வீடான கன்னி வீடு. ஸோ அப்போ அது புதன்கிறது வந்து கணவன் மனைவி வந்து இணைவு, அதில் பிரச்சனைகளை கொடுக்குது. அதனால தான் அந்த காலகட்டங்களில் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை அதிகமாக பண்ணிக்கங்க, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அந்த கன்னி வீடாக இருக்கிறனால. ஸோ அது அந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறனால தான் அந்த புரட்டாசி மாதம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். கோயிலுக்கு போக சொல்கிறது அதான். புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, அசைவமே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்களா, அது ஏன்? அறிவியல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காற்றும் இந்த மழையும் சரியாக இருக்கிறதுனால பூமியை லைட்டாக நனைச்சி விட்டு போகிறனால அது வந்து ஓவர் ஹீட் ஆயிரும். பூமி வந்து ஹீட் ஆகிறனால அது உடல் ரீதியாக வந்து அசௌகரியத்தை கொடுத்தது. அப்போ அந்த சரியாக டைஜஷன் ஆகாத ஒரு சூழ்நிலையில் கொடுக்கும். அதனால் ஹெவி ஃபுட்டு நான்வெஜ் வந்து எடுத்துக்காதீங்க, அது உங்களுக்கு வந்து சரியாக குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஏன்னா எப்போ ஒரு மனுஷனுக்கு மலச்சிக்கல் ஏற்படுதோ அப்போ வந்து நைட்டு தூக்கம் வராது. ஏன்னா குடல் வந்து சூடாயிடும். குடல் சூடாயிட்டாவே நமக்கு தேவையற்ற கோபம், எரிச்சல், நம்ம மனக்குழப்பம் ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் சரியாக தூங்கலை தொடர்ந்து அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மென்டலி ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க. அப்போ அந்த குடல் பிரச்சனை இருக்கிறவங்களால வந்து கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் சேர்ந்து அவங்கள பண்ணுறப்ப அந்த வயிறு உருட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு உருண்டு படுத்துட்டு இருப்பாங்க. கண்ணை முன்னே வேறு வேறு கனவுகள்லாம் வரும். அப்போ நம்ம எதிர்பாராத விஷயங்கள்லாம் வந்து அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். பொதுவாகவே புரட்டாசியில் பார்த்திங்கன்னா வந்து கனவுகளே ரொம்ப தப்பாக இருக்கும். ஒரு பள்ளத்தில் விழுகிற மாதிரி, அல்லது வந்து நமக்கு யாரோ நம்மளை விரட்டுற மாதிரி, நாய் கடிக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் வந்து கனவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா கனவுகள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் வந்து சரியாக வந்து நமக்கு உடல் வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த உலுக்கி விழுவாங்க, சிந்தனைகள் சிதறும். அதனால தான் அந்த வந்து அதிகமாக விரதம் இருங்க. சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்புங்கிறது ஏற்படாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த புரட்டாசி மாதத்தை சொல்லி வச்சுருக்கோம். மற்ற மாதங்களை ஒப்பிடும் பொழுது புரட்டாசி மாதத்தில் தான் கெட்ட கனவுகள் அதிகமாக வருமா? ஆமாம், அது இயற்கை உபாதைகள் ஏற்படுறதுனால தான் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்க மொத்தமாகவே தொகுத்து தான் அவங்க இந்த புரட்டாசி மாதத்தை விசேஷம் வைக்காதீங்க, தெய்வத்திட்ட சரணடைஞ்சிருங்க, உணவுகள் வந்து சாஃப்டான உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ புரட்டாசி மாதத்தில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ என்னதான் செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுவுமே செய்யலாம் அவங்க சொல்லலை. ஒழுங்காக கெட்டது செய்யாதீங்க, வேலை முதல்ல ஒழுங்காக பார்க்கலாம்ல, வேலை ஒழுங்காக பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் எந்த தடையும் சொல்லலை. ஏன்னா எடுத்தோடனையும் வந்து கல்யாணம் வந்து அந்த மாதம் பண்ணலன்னா அதுக்கடுத்து பண்ணவே முடியாத மாதிரி, ஏன் அதில் ஒரு விசேஷம் செய்யக்கூடாதா, நான் ஜாமி கும்பிடக்கூடாதா, அது பண்ணாதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதம் இருக்குது. அதாவது திருமணத்திற்கு உகந்த மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைகாசி மாதம், ஆவணி மாதம், தை மாதம் அப்படிங்கிறத வந்து அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதங்கள் எல்லாமே வந்து அந்த பொதுவாக இயற்கை வந்து ஒரு நல்ல ஒரு கிளைமேட் இருக்கும். இந்த காலகட்டங்களில் கரு உருவாகும் பொழுது அந்த டெலிவரி டைம் நல்ல மாதங்களில் வந்துடும். இப்போ ஐப்பசியில் கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆடி மாதம் குழந்த பிறக்கும். அப்போ அந்த ஆடி மாதம் நம்ம குழந்த பிறக்கிறப்ப குடும்பத்தில் பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். ஏன்னா குழந்தைகள் பிறக்கக்கூடாத மாதங்கள்னு இருக்குது. சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், மாசி மாதம் பிறந்த குழந்தைகளோட வீட்டில் பாருங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும்.
அப்போ இதெல்லாம் வந்து அவங்க கணிச்சு தான் அவங்க இந்தந்த மாதங்களை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு முன்னோர்களோட கருத்துக்கள் எல்லாமே ஒரு ஆய்வு இல்லாமல் அவங்க எதுவுமே சொல்லலை. புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து இங்கேருந்து திருப்பதி கோயிலுக்கு போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வராங்கல்ல, ஏன் புரட்டாசி சனிக்கிழமையில திருப்பதி ஏழுமலை வந்து தரிசனம் பண்ணிட்டு வராங்க? இதனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? பொதுவாக மலை கோயில் ஒரு ட்ரெக்கிங் வந்து வருடத்துக்கு ஒரு முறை போகிறது வந்து உடலுக்கு நல்லது. அது எந்த மலை கோயிலாக இருந்தாலும் சரி. அதை வந்து நம்ம நேராக கார் எடுத்துகிட்டு போய் நேராக அந்த கோயில் வாசலெல்லாம் இறங்குறது அந்த காலத்து முறை கிடையாது. நம்ம இந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் வாக்கிங் போகிற மாதிரி மலைகளில் ஒரு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மக்களோட கலந்து போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அந்த பிரயாணத்தை அவங்க தொடங்குவாங்க. ஏன்னா ஊரில் ஒரு 10 பேர் சேர்ந்து தான் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது வழக்கம். அதுவும் இந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம புதன்கிறது வந்து பெருமாளை கும்பிடணும். புதன் கிரகம் வந்து அது பெருமாளோட இது. அதே மாதிரி திருப்பதிக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரகாந்தக்கல் அப்படிங்கிறது அந்த மலையில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ அங்கே போனால் அந்த மனக்குழப்பங்கள் தீரும். அப்போ நம்ம என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த புரட்டாசி மாதத்தில் நல்லது கெட்டது பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. சரி, நல்லது எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம இது மாதிரி ஒரு ட்ராவல் போனோம் அப்படின்னா 4 பேரோட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பாக அது கண்டிப்பாக கொடுத்துரும். அது ஏன் வந்து நம்ம திருப்பதிக்கு நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரமாக அதை சொல்கிறாங்க. அது சனிக்கிழமை தான் வந்து சனி தான் அதோட ஆதிக்கம் உத்திரட்டாதியோடது. அதனால் சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதம் நீங்கள் தேர்ந்தெடுத்து போனீங்க அப்படின்னா புதன்கிறது ஒரு அறிவு திறமை இருக்கும். அறிவை பகிரக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த அறிவுனால் நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா புதன்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 3, 6 குடையவன். அப்போ வேகம் விவேகம் இதெல்லாம் வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா வேண்டுதல் வச்சு அதை போகலாம். அதே மாதிரி சனிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 10, 11 குடையவன். அப்போ 10 நாள் தொழில் 11 நாள் லாபம். இப்போ தொழில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முயற்சியில் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதம் போயிட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை அது கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாகவே திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்போ இதை எப்படி பார்க்கணும்? அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் இது. ஏன்னா திருப்பதி வந்து போனால் திருப்பம் வரும்னு சொல்லி நிறைய பேர் ஆரம்பத்தில் போனாங்க. ஏன்னா பணம் எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் மக்கள் பூரா அப்படியே சாரையாக கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா பிரச்சனை இங்கே பணம் தானே. அதனால் திருப்பதிக்கு போனால் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சார அடிப்படையில் யாருக்கு வந்து நன்மைகள் தருதுங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு சில பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். அதனால் ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஏன் நட்சத்திரத்துக்கு அங்கே போகலாமா அப்படிங்கிறது வந்து பார்த்து போகணும். ஏன்னா தாராபலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாராபலன் அடிப்படையில் ஒரு 3வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு போகக்கூடாது. இது மாதிரியெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பங்கிறது வரும். நல்ல திருப்பம் வர்றது வந்து தாராபலன் அடிப்படையில் யோகம் தரக்கூடியதாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு யோகத்தையும், அவயோகம் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு வந்தால் நிறைய கஷ்டங்களையும் அனுபவிக்கிறாங்க. அது தேர்ந்தெடுத்துகிட்டு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலையோட பூரண அருள்ங்கிறது இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கு நம்புகிறோம். மிக்க நன்றி. நன்றி.